அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் தமிழ்நாடு முழுவதுமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் வள்ளுவர் கோட்டம், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து அம்பேத்கரின் புகைப்படங்களை கையில் ஏந்தி திமுகவினர் போராட்டம் நடத்தினர். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது. போரூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அமித்ஷாவின் புகைப்படத்தை எரித்தனர். வள்ளுவர் கோட்டத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அம்பேத்கர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய அமித்ஷாவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் கேட்காவிட்டாலும் இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம். திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக திமுக மற்றும் தோழமை கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கீழ்வேளூர், மதுரை, ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் படுத்து போராட்டம் நடத்திய அவர்கள் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் விசிகாவினரை போலீசார் தடுக்க முயன்றதால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, உளுந்தூர்பேட்டை, காஞ்சிபுரம், நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் அமித்ஷாவின் உருவப்பொம்மையை எரித்து விசிகாவினர் கண்டனத்தை பதிவு செய்தனர். தேசிய தலைவர்களை அவமதிக்கும் அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் அவர்கள் முழக்கமிட்டனர். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர்களும் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு, பொன்னேரி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில கல்லூரியிலும் அமித்ஷாவை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.